எனக்கு வயதாகி விட்டதுனாலும் பரவாயில்லை, ஆனால் நான் விசுவசிக்கிறேன், குழந்தையை நிச்சயமாக பெற்றுக்கொள்வேன் என்று நினைப்பது ஒரு காரியம். இரண்டாவது காரியம், ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பது இன்னொரு காரியம். ஆனால் இதற்கு மேல் ஒரு மூன்றாவது ஒரு காரியம் இருக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்கள். ஒருவேளை இந்த மூன்றாவது காரியத்தை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் சற்று கவனமாக உங்கள் காதுகளையும் உங்கள் இருதயத்தையும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நமக்கு மிக மிக முக்கியம் நம்முடைய இருதயமும் நம்முடைய காதும். பாருங்கள், காது இருக்கும் ஆனால் கேட்க மாட்டார்கள், கண் இருக்கும் ஆனால் காண மாட்டார்கள். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான், உங்கள் கண் இருந்தும் காணாதிருப்பீர்கள், காதிருந்தும் கேளாதிருப்பீர்கள். ஏன் என்று சொன்னால் அநேகருக்கு நாம் எல்லாம் மாமிசத்துக்குரிய விதத்திலே எல்லா அவயங்களும் சரியாக செயல்படும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் கேட்பதற்கு நம்முடைய கண்ணும் பார்ப்பதற்கு நம்முடைய கண்ணும் காதும் கூட செயல்படாமல் போய்விடும், இருதயமும் கூட செயல்படாமல் போய்விடும். ஆனால் இங்கு ஒரு காரியத்தை நான் அவசரமாகவும் சொல்ல வேண்டியுள்ளது. மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறேன் கேளுங்கள். இந்த மூன்றாவது காரியம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், உங்களுக்கு ஒரு குழந்தையை தத்தெடுக்கக்கூடிய விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அதாவது இனிமேல் பிறக்காது என்ற ஒரு காரியம் இருக்கலாம். இவையெல்லாம் இருக்கட்டும். பாருங்கள், மூன்றாவது ஒரு காரியம், நீங்கள் ஒரு குழந்தைக்கு நீங்கள் வீட்டுக்கு கூட்டி வந்து தத்தெடுத்து வளர்ப்பதை உங்களுக்கு விருப்பம் இல்லை, அதில் சில சிரமங்கள் சில சங்கடங்கள் இருக்குது என்று நினைத்தீர்கள் என்றால் ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். பாருங்கள், ஸ்பான்சர் என்று சொன்னால் நீங்கள் நான் சொல்கிற காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆசிரமத்துக்கு சென்று ஒரு குழந்தையை தேர்ந்தெடுத்து அந்த குழந்தைக்கான படிப்பு செலவு, அதாவது படிப்பு கல்லூரி செலவு, திருமண செலவு, அந்த பிள்ளையுடைய இறுதி ஒரு செட்டில் ஆகிற வரைக்குமான அவன் வேலை பார்த்து சம்பாதித்து உங்களையும் பார்த்து கொள்ளக்கூடியதான ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த பையனுக்கு நீங்கள் யார் என்றும் நீங்கள் எதனால் இவற்றை செய்கிறீர்கள், அந்த பையனோ பொண்ணோ நீங்கள் அவற்றை வளர்க்கக்கூடியதான அந்த காரியத்திலே நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்தீர்கள் என்றால் நலமாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் உங்கள் உறவினர்கள் மத்தியிலே, உங்கள் உடன் பிறந்தவர்கள் மத்தியிலே, உங்கள் சுற்றுப்புறத்தாரின் மத்தியிலே, பாருங்கள், நான் சொல்ல வர காரியத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை பெற்றவர்கள் இல்லாத பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தின் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் அவர்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கான காரியங்கள் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய உறவினர்கள், உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் பெற்ற குடும்பத்தினர் அல்லது உங்களுடைய கணவனால் சேர்ந்த கணவன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உங்கள் நாத்தனாரோ கொழுந்தனாரோ, இவர்கள் யாரும் வசதி குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, வசதியிலே அவர்கள் இருந்தாலும் சரி, இவர்கள் மத்தியிலே ஒரு பிள்ளையை எடுத்து நீங்கள் உங்களுடைய பொறுப்பிலே, அதாவது நீங்கள் அந்த பிள்ளையை உங்களோடு கூட வைத்திருந்தாலும் சரி, அல்லது அந்த பிள்ளைக்கான தேவைகளை நீங்கள் கவனித்தாலும் சரி, படிப்பின் காரியமாக இருக்கட்டும், மற்ற காரியங்களாக இருக்கட்டும், நீங்கள் கவனித்தாலும் சரி, அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பாருங்கள், நாம் எதையுமே எந்த காரியத்தையுமே நமக்கு பின்னால் வரும் என்று, அதாவது ஆதாயம் வரும், நன்மை வரும் என்று நினைத்து செய்யக்கூடாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள், ஒருவருக்கு உதவி செய்கிறீர்கள் என்றால், என்னால் தேவனாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைத்தான் சொல்கிறார், நீங்கள் ஒருவனுக்கு கேட்கிறவன் எவனுக்கும் கொடு. பாருங்கள், உங்களிடத்தில் அடைக்கலம் தேடி வருகிறவனுக்கு நீங்கள் அவனுக்கு என்று நீங்கள் இல்லை என்று சொல்லாதீர்கள். பாருங்கள், நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே வேதாகமத்திலே சொல்லப்படாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் தான் நம்முடைய மாமிசத்துக்குரிய கண்ணினாலே அவற்றை கண்டுகொள்ளாமல் ஆவிக்குரிய கண்ணையும் மூடி வைத்து கொண்டு எவற்றை பற்றியும் தெரியாமல் உலக காரியங்களுக்குள்ளே உலக நபர்கள் சொல்வதை கேட்டு, உனக்கு குழந்தை இல்லையா, அவ்வளவுதான், இனிமேல் வயதாகிவிட்டது, எங்கு பிறக்கப் போகிறது, நீ ஆசிரமத்திலே குழந்தையை எடுத்து வளர்த்தாலும் கூட அந்த குழந்தை உன்னோடு ஈடுபாடாக இருக்குமா, அது வளர்ந்த பின்பு அது வேறு காரியங்களை தேடி போகுமே, அதனுடைய வளர்ப்பில் ரத்தத்திலே அவர்களுடைய குடும்பம் தானே ஊறிக்கொண்டிருக்கும் என்று இப்படியெல்லாம் சொல்வார்கள். உலகத்திலே உள்ளவர்கள் குழந்தை இல்லாததுக்கு 1000 காரியங்கள் சொல்வார்கள். டாக்டர் போனா என்ன, ட்ரீட்மெண்ட் எடுத்தா என்ன, இப்படி அநேக காரியங்கள். அதாவது உள்ளுக்குள்ள அவர்கள் கணவன் மனைவி இருவருடைய விருப்பம் என்ன, இதில் தேவனுடைய சித்தம் என்னவா இருக்கிறது என்பதை பற்றி எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் ஆலோசனைகள், அறிவுரைகள், புத்திமதிகள் என்று அநேகம் சொல்லுவார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருபொழுதும் ஒரு காலம் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையோ விசுவாசத்தையோ விட்டுவிடாதீர்கள்.
மேற்சொன்ன 2 காரியங்களை நீங்கள் செய்தாலும் செய்ய இயலாவிட்டாலும், ஆனால் இந்த 3வது காரியத்தை நீங்கள் சுலபமாக செய்யலாம். பாருங்கள், எங்கே ஒரு ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ நீங்கள் அவர்களுடைய படிப்பின் அவர்களை தெரிந்து கொண்டு நீங்கள் வீட்டுக்கு அழைத்து வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் இனி செய்கிறேன், நான் உனக்கு இருக்கிறேன், ஆனால் என்னால் உன்னை என் வீட்டுக்கு அழைத்து செல்ல முடியாது, என் சுற்றத்தார் மத்தியிலே என்னால் உன்னை என்னுடைய பிள்ளையாக சொல்ல முடியாது, ஆனால் என ஒரு காலம் வரும், ஒரு நாள் வரும், நான் உன்னை அதுவரைக்கும் நான் பராமரிக்கிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம், மற்ற கல்லூரி காரியம், திருமண காரியங்கள் எல்லாவற்றையும், வேலை காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்கள். அந்த பிள்ளைக்கான காரியங்கள் நீங்கள் சரியான விதத்திலே போதித்து செய்தீர்கள் என்றால் நல்லா இருக்கும். அது மட்டுமல்ல பாருங்கள், ஒரு வேளை அப்படி நீங்கள் ஆசிரமத்துக்கு போய் யாரோ ஒரு பிள்ளைக்கு நான் செலவு காட்டிலும் என்னுடன் பிறந்த என் குடும்பத்தில் உள்ள என் சகோதரனோ சகோதரியோ அல்லது எனக்கு என் கணவன் குடும்பத்தைச் சேர்ந்த அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த என்னுடைய நாத்தனார் கொழுந்தனார் இவர்களின் பிள்ளைகள் யாரையாவது ஒருத்தரை நான் வளர்த்து விட்டு போகிறேன் என்று கொண்டால் கூட நல்லதுதான். பாருங்கள், அந்த குழந்தைகளுடைய ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய காரியங்கள் நீங்கள் கவனித்துக் கொண்டிருந்து அந்த பிள்ளைகள் நீங்கள் வளர்த்து கொண்டிருந்தால் தேவனுக்கு என்று மகிமையான காரியங்களை செய்யும்படியாக நீங்கள் வளர்த்தீர்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்கள். இதை கர்த்தரும் விரும்புவார். நான் ஒரு காரியத்தை உங்களிடம் சொல்கிறேன் பாருங்கள். ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் உபவாசத்தை விட மேலான காரியம். பாருங்க, தேவன்ட்டு நம்ம உபவாசத்து கதறோம், ஜெபித்து நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கிறோம், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறோம், விழித்திருந்து ஜெபிக்கிறோம். ஆனால் இவற்றையெல்லாம் மேன்மையான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏசாயா 58ஆம் அதிகாரம் அதிலே பாருங்கள் 7ஆம் வசனத்திலே ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். அதிலே சொல்லப்படுகிற காரியம், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்தண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளும். பாருங்கள், துரத்துண்ட அப்படின்னா துரத்தப்பட்ட அல்லது கைவிடப்பட்ட அல்லது விரட்டப்பட்ட பாருங்க சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். பாருங்க, இது உபவாசத்தின் காரியத்திலே வந்தாலும் கூட, ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் மிக மேன்மையாக இருக்குங்க. பாருங்க, கைவிடப்பட்ட அல்லது மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் உங்கள் வீட்டிலே சேர்த்துக்கொள்ள உங்களுக்கு ஒரு வேளை தயக்கம் இருக்கலாம். ஆனால் அவர்களை நீங்கள் அந்த ஆசிரமத்திலேயோ அல்லது உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலேயோ அப்படிப்பட்ட, அதாவது நான் சொல்ல வர காரியங்களை கேட்டுக்கங்க, சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உறவினர்கள் மத்தியிலே, உடன் பிறந்தவர்கள் மத்தியிலே என்று நான் சொல்கிறேனே, உடனே உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் அப்பா அம்மா இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிறார்கள், நான் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். பாருங்கள், ஒருவேளை வெளிநபர்கள் வருவதை நீங்கள் விரும்பவில்லை என்றாலும் கூட உங்களுடைய உடன் பிறந்தவர்களை நீங்கள் நிச்சயமாக விரும்பாமல் இருக்க மாட்டீர்கள். அவருடைய பிள்ளைகள் மீது நீங்கள் நிச்சயமாக பாசம் இல்லாமல் இருக்க மாட்டீர்கள். நான் சொல்ல வர காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், அவர்களுக்கு, அதாவது உங்கள் உடன் பிறந்தவர்கள் கணவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இருக்கலாம், தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கலாம், நல்லதுதான், இருக்க வேண்டும். அவர்கள் அந்த குழந்தையின் காரியங்களை பார்த்துக் கொள்வார்கள், இருக்க நல்லதுதான், பார்த்து கொள்ளட்டும். ஒருவேளை அவருடைய பணி நிமித்தமாவது குடும்ப காரியத்து நிமித்தமாவது அந்த பிள்ளைகள் கவனிக்கப்படாமல் இருந்தால், நீங்கள் உங்களால் கவனிக்க முடியும் என்றால் தயவு செய்து உங்களிடம் சொல்கிறேன், அந்த குழந்தையை நீங்கள் உங்களுடைய காரியங்களை நீங்கள் அவனுக்கு கற்றுக் கொடுத்து, தேவ காரியங்களை கற்றுக் கொடுத்து, அவனுடைய சரீரக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுத்து, அவனுடைய படிப்பின் காரியங்களை கற்றுக் கொடுத்து, அவனுடைய சரீரம் ஆவி ஆத்மா காரியங்களை நீங்கள் திறமையாகவும் செம்மையாகவும் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியத்தில் நீங்கள் உட்படுத்துவீர்கள் என்றால் அது எவ்வளவு மேன்மையாக இருக்கும் பாருங்க.